அருவருப்பானவர்களும் 8வது வசனம், அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் அப்படின்னு வாசிக்கிறோம். அருவருப்பானவர்கள், தகாத விதமான பழக்கங்கள், தகாத விதமான மாம்ச இச்சைகளை நிறைவேற்றும்படி அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடியவர்கள். அடுத்து கொலைபாதகர்கள். கொலைபாதகம் நமக்கு தெரியும், ஒருத்தரை பகைக்கிறது, ஒருத்தருக்கு விரோதமாக எழும்புறது, கோபப்படுகிற காரியங்கள், அதை நம்ம இங்கே பார்க்குறோம். விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும். விபச்சாரக்காரர் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு நோக்கி பார்க்குற எவனும் என்ன சொல்கிறாரு? விபச்சாரக்காரன் சொல்கிறார். பிரியமானவர்களே, இதெல்லாம் அந்த வார்த்தை, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு நோக்கி பார்க்குறோம் அப்படின்ற வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா, அந்த வார்த்தைக்கு பயந்திருந்தோம்னு சொன்னால், அந்த வார்த்தையை நாம் கனம் பண்ணணும்னு சொன்னால், நாம் விபச்சாரக்காரர்களாய் நம்முடைய கண்களை அலையவிட மாட்டோம். நம்முடைய கண்ணில் விபச்சார ஆவி இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் போய்கிட்டு இருக்கிறேன், எதிர்த்தாப்புல ஒரு 300 அடி தூரம் அல்லது 400 அடி தூரம் தள்ளி ஒரு பெண் வர்றாங்கன்னு வைங்களேன். இங்கேது பார்க்கல ஒரு பெண் அப்படின்னு தெரியும், ஆனால் அவங்களுடைய முகம் தோற்றத்தை கிட்ட போனால் தான் கவனிக்க முடியும் யாருன்னு. ஆனால் நான் இங்கேருந்து போகும்போதே ஒரு பெண் வர்றாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, நான் அப்படியே போய்கிட்டே இருக்கேன், அவங்களும் வந்துக்கிட்டே இருக்காங்க. கிட்ட வரும்போது நான் ஏறிட்டு பார்க்க மாட்டேன். அவங்க யாருன்னு பார்ப்போம். அவங்க அழகாக இருக்கிறாங்களா, அழகாக இருக்கிறது மாதிரி தெரியுதே, ஒரு மாதிரியா இளம் வயசாக இருக்கே அல்லது அப்படின்னு ஏதோ ஒரு எனக்குள்ள ஒரு எண்ணங்கள் உருவாகுது. அப்படின்னா எனக்குள்ள இச்சை இருக்குன்னு அர்த்தம். நான் ஒரு விபச்சாரக்காரன். யாரோ வரோம், இங்கேருந்து பார்க்கல பெண்ணுன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் என்ன, நீ கிட்ட வந்தோடனே இப்படி ஏறிட்டு பார்க்கும்போது அந்த ஆவி உள்ளவன் நான். ஆக இப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். யாரோ பயங்கன்னு தெரியுது, அப்புறம் அவங்க விலகி போகிறாங்க, நான் பாட்டு போகலாம். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய கண்களை அப்படி சுத்தமாக வைத்துக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தை அதை அப்படி நாம் கீழ்ப்படியும் போது, கனம் பண்ணும்போது நாம் ஜெயிக்க முடியும், ஜெயங்கொள்கிறவர்களாய் மாற முடியும். விக்கிரகாராதனைக்காரர்கள் அப்படின்றாரு. பொருளாசை, பண ஆசை, பொருளாசையாகிய விக்கிரகாராதனைன்னு நமக்கு நிருபத்தில் பவுல் அதிகமாக சொல்கிறாரு. எவ்வளவு பொருள் இருந்தாலும் அது நமக்கு பொக்கிஷம் அல்ல. கடந்த வாரம் சகோதரர் சகோதரர் பேசின அருமையான வார்த்தை. நம்முடைய பொக்கிஷம் என்ன? ஒருவர் அன்பிலும் நம்பிக்கை, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, இதில் நாம் பெறுகிறவர்களாய் இருக்கும்போது அந்த ராஜ்யத்தில் நமக்கு என்ன உண்டு? பங்கு உண்டு, பலன் உண்டு. ஆக விக்கிர ஆராதனை, பணம், பொருள், இது எல்லாமே நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது எல்லாமே நம்ம நாளைக்கு அது இருக்கலாம். அந்த பொருள் கூட இப்போ நான் யோசிப்பேன், இந்த போனு இது நாளைக்கு இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும். ஆனால் நான் நாளைக்கு இருப்பேனா? மனிதன் நிலையற்றவனாக இருக்கிறான். ஆகவே இதில் இருதயத்தை என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது, வைக்கக்கூடாது. ஏதோ கொடுத்தாரு, பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். தீப்பெட்டியில் குச்சி இருக்கிற வரைக்கும் தாங்க அந்த தீப்பெட்டிக்கு மதிப்பு. அந்த குச்சியெல்லாம் காலி ஆச்சுன்னா என்ன ஆயிரும்? தூக்கி போட்டு போயிடுவோம். ஏதோ பொருள்கள், பணங்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு அப்படியே தெரியும். ஆனால் எல்லாம் இல்லைன்னு வைங்கல, நம்மளை யாருமே. ஆகையினால அது பெரிய மேட்டரே கிடையாது. அதை போய் நம்ம இருதயத்தில் அதில் கொண்டு வைக்கவே கூடாது. நீ பாருங்கள், எத்தனை தீப்பெட்டி ரோட்டில் கிடக்கும் பார்த்துருக்கீங்களா? எடுத்து பார்த்தோம்னா அது என்ன இருக்காது? குச்சியே இருக்காது. குச்சி இருக்கிற வரைக்கும் தான் அது என்னது கொஞ்சம் மதிப்பு தெரியும். பணம் இருந்தால் மனிதர்கள் சிலர் மதிப்பாங்க. அதில் நம்ம இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. இருக்கிறதில் திருப்தி உள்ளவர்களாய், போதும் என்ற மன ஒரு நிறைவுள்ளவர்களாய், மனிதருக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்படுவது எல்லாமே தேவனுக்கு முன்பாக அது என்னவா இருக்கு? அருவருப்பா இருக்கு. மனிதர்கள் பாராட்டலாம், மெச்சிக்கொள்ளலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அதுவல்ல. நீங்கள் லாசரு அந்த ஓமையை அதை சொல்லிட்டு தான் லாசருவை சொல்லுவார். அருவருப்பாக இருந்தவன் யாரு? லாசரு. ஐஸ்வர்யவான்
மேன்மையானவனாக இருந்தான். விளைவு என்னவானது? லாசரு தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறான். ஐஸ்வர்யவான் நரக அக்கினிக்கு, அக்கினியும் கந்தகம் எறிகிற கடலில் அவன் தள்ளப்படுகிறான். தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும் பிரியமானவர்களே. போதும் என்ற மனநிறைவே நமக்கு தேவ பக்தியாக இருக்கிறது. லாசர் அப்படி இருந்தான். போதும், இந்த துணிக்கை எனக்கு போதும், இதிலிருந்து விழுகிற துணிக்கை எனக்கு போதும், அந்த மேசையிலிருந்து விழுகிற துணிக்கை எனக்கு போதும். அவன் விசுவாசத்தோடு இருந்தான். அவன் ஒப்பிட்டு பார்க்கல, இவன் நல்லா இருக்கிறானே, எனக்கு ஏன் கடவுள் இப்படி விட்டாரு தெருவில் அப்படின்னு அவன் முறுமுறுக்கிறவனாய் இல்லை. முறுமுறுக்கிறவனாய் லாசர் இல்லை, திருப்தியாக இருந்தான். முறுமுறுக்கலை, அமைதியாக இருந்தான். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்தான். வேதத்தில் பேசாமையே ஆசீர்வதித்த ஒரு மனிதன் யாரவே? லாசர் பேசவே இல்லை, படுத்து கிடந்தே ஆசீர்வதித்தான். படுத்து கிடந்தே ஆசீர்வதித்தான். அவனுக்கு எந்த ஐஸ்வர்யமும் இல்லை. இன்னொரு காரியத்தை அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாய் பருக்களை நக்கிட்டு அப்படின்னா ஒரு நாய்க்கு ஆசீர்வாதமாக இருந்தான். நாய்க்கு ஆசீர்வாதமாக இருந்தான். தேவன் எவ்வளவாய் அவனை கனப்படுத்தினார் தெரியுமா? பிரியமானவர்கள்,